நான் ஆசிரியராக கடமையாற்றுகின்ற பாடசாலையின் பெயர் ஈபா உணுவல தமிழ் வித்தியாலயம். இந்த பாடசாலையில் மொத்தமாகவே 208 மாணவர்கள் தான் இருக்காங்க. 1 தொடக்கம் 11 வரையான வகுப்புகள் மாத்திரம் இருக்கின்றது. நான் இந்த பாடசாலையை தெரிவு செய்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இது மிகவும் பின்தங்கிய ஒரு பாடசாலை. மற்றது இந்த பாடசாலையில் கல்வி கற்பிக்க ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது. குறிப்பாக ஐசிடி, கிறிஸ்டியானிட்டி இந்த மாதிரியான பாடங்களுக்கு அங்கே ஆசிரியர்கள் இல்லை. மேலும் இது வறிய மாணவர்கள் படிக்கின்ற பாடசாலை. மலையகத்தை பொறுத்தவரையில் அவங்களுடைய அடிப்படை வசதிகளே இல்லை. பொருளாதார நெருக்கடி, வறுமை, இது தவிர மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களுக்கும் அவங்க முகம் கொடுக்குறாங்க. கல்வின்றது 2ஆம் கட்டம்தான். அந்த பிரதேசத்துக்கு நாங்கள் சென்று பார்த்தோம்னு சொன்னால் கூடுதலாக சாதாரண தரம் வரைக்கும் படித்த ஆக்கள் மாத்திரம்தான் இருப்பாங்க. உயர்தரம் படித்தவர்கள் குறைவு. அதிலும் பல்கலைக்கழகம் சென்று படிப்பவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மாத்திரமே. இதுக்கு அநேக காரணங்கள் இருக்கு. நான் சில காரணங்களை தெரிவு செய்தேன். அதாவது மாணவர்களுக்கு பாடசாலை செல்வது மிகவும் தூர இடங்கள்லேருந்து படிக்கிறாங்க. அவர்கள் படிப்பதை விட இடைவிலகுவது கூடுதலானது. எனவே நான் எனது பல்கலைக்கழக கல்வியை நிறைவு செய்த பிறகு கடந்த 9 மாதங்களாக அந்த பாடசாலையை தெரிவு செய்து ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் மிகவும் விருப்பமான தொழில் ஆசிரியர். நான் கிறிஸ்தவ சமயத்தை படிப்பிக்கிறேன். காரணம், அங்கு வேறு நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடிய மாணவர்களும் இருக்கின்றனர். அந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கைகளில் வழிநடத்துவதற்கு அவர்களுக்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ சமயத்தை படிப்பிப்பதற்கு ஒரு ஆசிரியர் இல்லை. வெள்ளிக்கிழமைகளில் சமய ஆராதனை நிகழ்வு இடம்பெறும். கிறிஸ்தவ மாணவர்களுக்கு பைபிள் தொடர்பாக சொல்லிக் கொடுக்கவோ இல்லை வழி நடத்துவதோ அந்த இடத்துல நடைபெறாது. அதனால் நான் அந்த பாடசாலையை தெரிவு செய்து கிறிஸ்தவ மாணவர்களுக்கென்று கிறிஸ்தவ கல்வியை கற்பிப்பதோடு அவர்களுக்கு சமய ஆராதனை நிகழ்வுகளில் பங்கெடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியங்களையும் சொல்லிக் கொடுத்து வருகிறேன். சமுதாயத்தை மாற்றுவதன் ஊடாக தேவ ராஜ்யத்துக்கு பங்களிக்க முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சமுதாயம்ன்றது ஒரு நபர் இல்லை, பல நபர்களுடைய கூட்டு. இதில் அதிக பங்குதாரர்களாக மாணவர்களை கருதுகிறேன். அதுக்குன்னு மற்றவங்களா பங்குதாரர்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சமுதாயத்தை மாற்றுவதை பொறுத்தளவில் ஆசிரியர்கள் மற்றும் இருக்கிற அனைவருமே பங்குதாரர்கள் தான். ஏனென்றால் இந்த இடைவிலகு மாணவர்கள் கல்வியை தொடராம அவர்கள் சென்று தொழிற்சாலைகளில் வேலைக்கு அமர்த்தப்படுவது. நான் சென்று ஃபர்ஸ்ட் டைமில் மாணவர்கள் கல்வியில் அதிக ஊக்கம் இல்லை. அது எனக்கு ஒரு சவாலாகவே இருந்தது. தொடர்ந்து நான் தேவனிடத்தில் ஜெபிச்சேன். அதுக்கு பிறகு மேலதிக வகுப்புகளை நான் செய்து வேறு அவர்களுக்கு கல்வியில் ஊக்கமளிக்கக்கூடிய விடயங்களையும் ஆர்வம் காட்டி வந்தேன். அதனுடைய பலனையும் நான் கண்டேன். சில மாணவர்கள் தொடர்ந்து மேலதிக வகுப்புக்கு கற்றுக்கொள்வதோடு அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், நான் பல்கலைக்கழகம் செல்லணும், எனக்கான வழியை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு. கடந்த டிசம்பர் மாதத்தில் எமது பாடசாலையில் நாங்கள் ஒளி விழா அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வையும் நடத்தினோம். இதில் கிறிஸ்தவ மாணவர்கள் மாத்திரமல்ல, வேறு நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடிய மாணவர்களும் அதிக ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள். இவ்வாறான சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுவதின் ஊடாக நாங்கள் சமுதாயத்தை மாற்றி அதற்கூடாக தேவ ராஜ்யத்தைக்கான பங்களிப்பினை எங்களால் முடிந்தவரை நாங்கள் செய்ய முடியும் என விசுவாசிக்கிறேன். நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட கல்வியை வறிய மாணவர்களுக்கு கொடுப்பதை என்னுடைய இலக்காக கொண்டு செயற்படுகிறேன். இவ்வாறான செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடணும்னு சொல்லி எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பினை கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்.